Hello everybody, welcome to our channel Know Your English. இந்த சேனலில் இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோன்னா இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லியான் ஓ பிளாரிட்டி அவருடைய ஷார்ட் ஸ்டோரியில் ஒரு பகுதியை பார்த்துருக்கோம். இப்போது அதோடைய செகண்ட் பார்ட்டை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கதை எழுதின லியான் ஓ பிளாரிட்டி பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம். பார்ட்டில் என்ன பார்த்தோம்னா அந்த பறவை வந்து தன்னுடைய சிறகுகள்லாம் ரொம்ப குட்டியாக இருக்குது, அதனால் பறக்க முடியாதுன்னு ஒரு தைரியம் இல்லாத இருக்கிறதுனால அவங்க ரெண்டு பிரதர்ஸும் ஒரு சிஸ்டர் அம்மா அப்பா ரெண்டுமே எல்லாம் பறவைகளும் வந்து அதை சுற்றி வட்ட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 24 மணி நேரமாக அது பக்கமே வராமல் அங்கேயே வேலை காட்டுருக்குங்க. இது எப்படியாவது பறக்க வைக்கணும்னு அவங்களுக்கு முயற்சி பண்ணால், ஆனால் இது வந்து பயந்துக்கிட்டு அங்கேயே இருக்குது, அந்த லெஜ்ஜிலே இருக்குது. கடைசியில் அங்கே இருந்த உணவெல்லாம் தேடி தேடி பார்க்குது. அதை மேக்கரோல் ஃபிஷ்ஷோடைய டெய்ல் கொஞ்சம் இருக்குது, அதை சாப்பிடுது. அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரதர்ஸும் சிஸ்டரும் வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா, அந்த முட்டையிலேருந்து வெளியே வந்தாங்களே, அந்த முட்டையை கொஞ்சம் அப்படியே கொத்தி கொத்தி அதை சாப்பிடுது. அது தன்னோட உணவையே அது தன்னோட உடம்பையே சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அது இருக்கும். இருந்தாலும் அவங்க பேரண்ட்ஸோ இல்லை பிரதர்ஸோ அது பக்கமே வரல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த பறவை தன்னுடைய சக்தியை புரிஞ்சுக்கிட்டு தானாக பறந்து வரணும் அப்படியே எதிர்பார்க்குறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், கதையில் வாங்க. He then trotted back and forth from one end of the ledge to the another. அதாவது அந்த லெஜ்ஜில் இருந்து ஒரு பக்கம் இருந்து இன்னொரு பக்கமும் அப்படியே போயிட்டு திரும்ப அந்த பக்கம் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தாங்க. அது அந்த பறவை வந்து தத்தி போயிட்டே இருக்குது. இட்ஸ் லாங் கிரே லெக்ஸ் ஸ்டீப்டு டான்ஸ்லி, ரொம்ப அழகான வந்து அது ஸ்டீப் பண்ணுது, ஸ்டெப்பிங் பண்ணுது, ரொம்ப அழகாக ஜென்டலாக அழகாக இருந்தது. ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் விதவுட் ஹேவிங் டு ஃப்ளை. அதாவது பறக்காமல் வேறு ஏதாவது ஒரு வழி இருக்கா தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கு. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ சீர் ஃபுல் ஆஃப் பெர்சபிஸ் வித் அ சீ பினீத். எந்த பக்கமே பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து பெரிய அந்த பறந்து விருந்த கடல் மட்டும் தான் இருக்குது. அந்த மலையில் ரொம்ப செங்குத்தாக இருக்குது, ரொம்ப ஹைட்டாக இருக்குது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தெர் வாஸ் அ டீப் வைட் கிராக். அவங்க பேரண்ட்ஸுக்கும் அந்த பறவைக்கும் இடையில வந்து ரொம்ப ஆழமான ஒரு கிராக் வந்து இருக்குது. அந்த மலையில் வந்து பெரிய கிராக் ஒன்று இருக்குது, விரிசல் வந்து இருக்குது. Surely he could reach them without flying if he could only move northwards along the Gulf face. அதாவது கிளிப் ஃபேஸ், அதாவது ஒரே வழி தான் இருக்குது. அந்த கிளிப்பு வந்து நார்த்து சைடை வந்து நோக்கி இருந்து இது வந்து அந்த பறவையை போய் பார்க்க முடியும். ஆனால் அது டுவோர்ட்ஸ் சவுத் சைடை நம்ம இருக்க பார்த்துருக்கோம். பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக், பின்ன இதில் தான் அது வந்து அவங்க பேரண்ட்ஸை போய் மீட் பண்ண முடியும். தெர் வாஸ் நோ லெஜ், அந்த பக்கம் லெஜ் இல்லை. அண்ட் ஹி வாஸ் நாட் அ ஃப்ளை, ஈவன் அந்த பறவை பறக்கவும் செய்யலை. அண்ட் அபோவ் ஹிம் ஹி குட் see nothing. அவனுக்கு பறவைக்கு அந்த இது மேலத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா வானம் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை. த பெர்சிபிஸ் வாஸ் ஷீர், அது அந்த எல்லாமே முகடுகள் எல்லாமே ரொம்ப ஹைட்டாக ஜெய்ஜாண்டிக்காக இருக்குது. அண்ட் த டாப் ஆஃப் இட் வாஸ் பெர்ஹாப்ஸ் ஃபர்தர் அவே தேன் த சீ பினீத் ஹிம். மேலே வந்து ஆகாயமும் கீழே வந்து சீ மட்டும்தான் இருக்குது, அது வேறு வழியே இல்லாமல் அந்த பறவை அப்படியே தன்னை நினைஞ்சிருக்காங்க. அப்படியே ஸ்டெப்டு ஸ்லோலி அவுட் ஆஃப் பிரிங்க் ஆஃப் த லெஜ், அந்த பிரிங்க் லெஜ்ஜிலேருந்து அப்படியே ஸ்லோவாக நடந்து வருது. அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் leg with other leg hidden under his wing. ஒரு காலை நின்றுக்கிட்டு இன்னொரு காலை வந்து விங்ஸ் உள்ள அப்படியே மறைச்சிக்கிட்டு அப்படி நிற்குது. க்ளோஸ்ட் ஒன் ஹை தேன் த another. ஒரு கண்ணை அப்படியே மூடிட்டு இன்னொரு கண்ணை அப்படியே மறுபடியும் அப்படியே மூடுது. அண்ட் pretended to be falling asleep, அப்படியே தூங்குற மாதிரி அது ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸ்டில் தி லுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம், தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். ஆனால் அந்த பேரண்ட்ஸ் வந்து அந்த பறவையை கவனிச்ச மாதிரி தெரில. he saw his two brothers and a sister lying on the plateau dozing with their heads sunk into their beaks. அதாவது அந்த ரெண்டு பிரதர்ஸும் சிஸ்டரும் வந்து அந்த பிளாட்டோ அந்த சமையலில் வந்து அப்படியே டோசிங்னா அப்படி கொஞ்சம் வெயிலாக இருக்கும்போது இலைப்புறாங்க இல்லையா, கண்ணை அயர்ந்திருக்க அப்படி பண்ணிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த தன்னுடைய இறகுகளை வந்து அப்படி நெக்கில் உள்ளே விட்டுக்கிட்டு அப்படி இருக்காங்க. இஸ் ஃபாதர் வாஸ் பீரிங் இஸ் ஃபெதர்ஸ் ஆன் இஸ் ஒயிட் பீக், தன் ஒயிட் பேக். அந்த ஃபெதர்ஸ் வந்து அப்படியே அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருக்குது, தன்னோட ஃபாதர் வந்து இருக்குது. ஒன்லி இஸ் மதர் வாஸ் லுக்கிங் அட் ஹிம், ஆனால் அம்மா மட்டும்தான் அந்த பறவை அப்படியே பார்த்துட்டு இருக்கு. ஷி வாஸ் ஸ்டாண்டிங் ஆன் அ லிட்டில் ஹை ஹம்ப் ஆன் த பிளாட்டோ. அந்த பிளாட்டோவில் இருக்க அந்த தமிழில் இருக்கக்கூடிய ஒரு ஹை ஹம்ப், ஒரு சின்னதாக மேடு மாதிரி இருக்குது, அந்த இடத்துல வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஹர் ஒயிட் பிரஸ்ட் ட்ரஸ்ட் ஃபார்வர்ட், அப்படியே அந்த முன்னாடி நோக்கி அந்த அவங்களுடைய முன்பகுதி வந்து நோக்கி இருந்தது. நவ் அண்ட் தென் he tore at a piece of fish
that lay at her feet. அப்பப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு கால் கிட்ட இருக்க அந்த ஃபிஷ்ஷை வந்து அப்படியே கிழிச்சு காட்டிக்கிட்டே இருக்கு. அண்ட் தென் scrapped each side of her beak on the ராக் இல்லையா, அதை கொத்தி சாப்பிட்டுட்டு அந்த பீக்கை வந்து பக்கத்தில் இருக்க அந்த பாறையில் வந்து அப்படியே சீவிக்கிட்டே இருக்குது. அதாவது ஷார்ப்பு இந்த கொத்தி கொத்தி சாப்பிடும்போது பிளண்ட் ஆகும் இல்லைங்களா, பிளண்ட்டை வந்து இப்போ ஷார்ப் பண்ணிகிட்டு இருக்கு. த சைட் ஆஃப் த ஃபுட் பேட் அண்ட் ஹிம், அந்த ஃபுட்டை பார்த்த உடனே இந்த குட்டி பறவைக்கு வந்து அப்படியே ஒரு பைத்தியமாக பிடிச்சிது, அப்படியே வெறித்தனம் வந்துடுது. அதனால் கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸ் சாப்பிடாம இருக்கு இல்லைங்களா. ஹவ் ஈ குட் லவ்டு, ஹவ் ஈ லவ் டு tear food that away, scraping his beak now and again to what it uttered a low crackle. His mother crackled too and looked at him. அதை பார்த்த உடனே இது பைத்தியமாயிட்டு ஒரு சவுண்டு வந்து ஏற்படுத்துது, ஒரு ஒளியை ஏற்படுத்துது. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவும் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு சவுண்டு வந்து ஏற்பட்டாங்க. அதே டைமில் அந்த பறவையோட பார்த்துக்கிட்டே இருக்காங்க. கா 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 he cried begging her to bring him over some food. அதாவது காக்கான்னு சொல்லிட்டு அந்த பறவை தன்னுடைய லாங்குவேஜில் வந்து சரி கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கற்றுட்டு இருக்கு. காகுல்ஹா ஷீ க்ரீம்டு பேக் மாக்கிங்லி, அந்த பறவை என்ன பண்ணுது, அம்மா என்ன பண்ணுது அதே மாதிரி அதுவும் கத்தி காட்டுது. பட் ஈ கெப்ட் காலிங் பிளைன்டிவ்லி, அப்படியே ரொம்ப சோகமாக கத்திக்கிட்டே இருக்குது அப்படியே கத்திட்டு. அண்ட் ஆஃப்டர் எ மினிட் ஆர் ஸோ ஈ அட்டர்ட் எ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சத்தத்தை விட்டுது. இஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் எ பீஸ் ஆஃப் ஃபிஷ் and was flying across to him with it. He leaped out eagerly, tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. But when she was just opposite to him, abreast of the edge, she halted, her legs hanging clip, her wings motionless, and a piece of fish in her beak almost within reach of his beak. என்ன பண்ணுது, அதை பார்த்த உடனே இது ஒரு எக்ஸைட் ஆகிட்டு அப்படியே பறவை வந்து அம்மா பறவை வந்து அது கிட்ட அப்படியே வேகமாக வருது. வந்த உடனே இப்போ நீங்கள் பறவை எதிர்பார்க்கலாம், பறந்து பார்த்தீங்கன்னா அப்படி மேலே பறந்து கூட அப்படியே டக்குன்னு ஒரே அப்படி நிற்கும் அப்படியே. அதே மாதிரி வந்து டக்குன்னு அந்த பறவை அம்மா பறவை வந்து கிட்ட வந்து அது ரொம்ப பக்கம் வந்தால் அது பிடிச்சிடும் இல்லைங்களா. அதனால் அப்படின்னது அப்படியே ஹால்ட் ஆகிடுது, அப்படியே கொஞ்சம் பக்கம் நெருக்கமாக வந்து அப்படியே ஹால்ட் ஆகிடுது. அப்படியே அதை பார்த்த உடனே இந்த பறவைக்கு உண்மை பண்ண முடியல, என்னடா அது இவ்வளோ பக்கத்தில் வந்து அம்மா பறவை வந்து நம்மளுக்கு அந்த ஃபிஷ்ஷை தராமல் அப்படியே நின்றுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அப்படியே He waited a moment in surprise, wondering why she didn't come nearer. அப்படியே பார்க்குது, ஏன் அம்மா வந்து இங்கே பக்கத்தில் வந்து அப்படி நின்ட்டாங்க. அண்ட் தென் maddened by hunger he dived at the fish. அப்படியே அந்த பைத்தியக்காரத்தனமாக வந்து அந்த பசின் கொடுமையால் அப்படியே அந்த பறவை அந்த ஃபிஷ் மேலே அப்படியே தாவுது. அப்படியே with a loud scream he fell down outwards and downwards into space. அப்படியே பறந்து வந்து குதிச்ச உடனே அப்படியே அந்த பறவை வந்து அப்படியே கீழ் நோக்கியும் மேல் நோக்கியும் அப்படியே இந்த ஸ்பேஸில் வந்து மிதக்க ஆரம்பிச்சு. அப்படியே his mother had swooped afterwards. இந்த பறவை குதிச்ச உடனே கீழே போனோடனே இப்போ அந்த பறவை அம்மா பறவை வந்து அப்படியே மேலே அப்படியே பறந்து போயிட்டு இருக்கான். as he passed beneath her and he heard the swish of her wings. அந்த பறக்கும்போது அந்த விங்ஸோட சத்தத்தை வந்து அது அழகாக கேட்க முடியுது. Then a monstrous terror seized him and his heart stood still. அப்படியே திடீர்னு ஒரு பயம் வந்து தான் இதயத்தையும் அப்படியே நிற்க வச்ச மாதிரி அப்படி. he could hear nothing. அந்த நேரத்தில் அந்த பறவையில் எதுவுமே அதை கேட்க முடியல. பட் இட் வாஸ் ஒன்லி lasted a moment. அது ஒரு ஃபியூ செகண்ட் தான் இருக்கும். the next moment he felt his wings spread outward. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த விங்ஸ் அப்படியே அழகாக வெளியே அப்படியே விரிச்சுக்கிட்டு போயிருக்கு. the wind rushed against his breast feathers. அந்த விண்டெல்லாம் வந்து அப்படியே தன் மார்பில் அப்படியே பட்டு அந்த காற்று வந்து பட்டு அப்படியே இருந்து. தென் அண்டர் his stomach and against his wings. அது அப்படியே மார்பில் பட்டு அப்படியே கழுத்து அது கீழே அப்படி ஸ்டமக் பண்ண விட்டு அப்படியே விங்ஸ் ஃபுல்லாக அப்படி பறந்துட்டு இருக்கு. he could feel the tips of his wings cutting through the hair. அப்படியே அந்த விங்ஸ் வந்து அந்த ஹேர் அப்படியே கட் பண்ணி அப்படியே ரொம்ப அழகாக சாதுரியமாக அப்படியே பறக்க வந்து அது பார்க்குது. இட்ஸ் நாட் ஃபாலிங் ஹெட்லாங் நவ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பறவை வந்து இங்கே கீழே பறக்கல, கீழே விழலை. இப்போ யூ வாஸ் ஸ்னோரிங் கிராஜுவலி. அப்படியே ஸ்னோரிங்னா அப்படியே மேலே கீழே அப்படியே ரொம்ப அழகாக கிராஜுவலாக பறக்க முடியுது. டவுன்வேர்ட்ஸ் அண்ட் அவுட்வேர்ட்ஸ் மேலும் கீழே வந்து ரொம்ப அழகாக பறக்குது. யூ வாஸ் நோ லாங்கர் ஃப்ரைட். இப்போ அது பயமெல்லாம் போயிடுச்சு. ஈ ஜஸ்ட் ஃபெல்ட் எ பிட் ஏசி. ஆனால் கொஞ்சம்
ஒரு கிடினஸாக இருந்தது, ஒரு மயக்கமாக இருந்தது. தென் he flapped his wings once and he soared upward. அப்படியே ஒரு வாட்டி தன் சிறகு வந்து அப்படியே அடிச்சுட்டு அப்படியே மேலே பறக்க ஆரம்பிச்சுட்டு he uttered a delightful scream and flapped them again. அப்படியே அந்த அந்த மகிழ்ச்சியில் வந்து அப்படி ஒரு சத்தத்தை ஏற்படுத்தி அப்படியே மேலே அப்படியே பறந்துட்டே இருக்கு. he scored higher, he raised his breast and banged against the wind. அப்படியே தன்னுடைய பிரஸ்ட் வந்து அப்படியே மேலே அப்படி உயர்த்திட்டு அப்படியே அந்த காற்றுக்கு எதிராக அப்படியே மேலே அப்படியே பறந்துகிட்டே இருக்கு. கா 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 காகுல் ஹா. இஸ் மதர் ஸ்வீப்டு ஃபாஸ்ட் ஹிம் விங்ஸ் மேக் அ லவுட் நாய்ஸ். அம்மா பறவை வந்து அப்படியே அதை நோக்கி அப்படியே அந்த அந்த இடத்துல பறந்து வருது. அந்த விங்ஸ் அப்படியே ரொம்ப சத்தத்தை ஏற்படுது. அப்படியே ஹி ஆன்சர்ட் ஏர் வித் அனதர் க்ரீம். அம்மா அந்த சத்தத்தை எப்படி கேட்டு இதுவும் தனக்கு பதில் சொல்லுது. தென் இஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் இஸ் ஸ்க்ரீமிங். அதை கேட்டோன்னே அப்பா ரொம்ப சந்தோஷத்தில் அவருக்கு ஒரு சத்தம் எடுக்குது. தென் he saw his two brothers and sister flying around him, soaring and diving. இதை பார்த்த உடனே அவனோட பிரதர்ஸ் 2 பேரும் சிஸ்டரும் வந்து அப்படியே மேலே கீழே அப்படியே பறந்துக்கிட்டு அந்த பறவை பக்கத்தில் வந்துடுறாங்க. Then he completely forgot that he had not always been able to fly. அதாவது தன்னால் பறக்க முடியாதுன்றது எப்படின்னா அப்படி மறந்து போச்சு அப்படியே. அண்ட் commenced to dive and snore, striking shrilly. அதனால் பார்த்து இப்போது மறுபடியும் டைவ் பண்ணுறதுக்கும் மேலே ஏறி டைவ் சோனிங்கன்னா அப்படியே கீழே அப்படியே சார்பாக அப்படியே சாய்வாக அப்படியே பறக்குது, எல்லாமே கற்றுக்குது. He was near the sea now. இப்போ வந்து அப்படியே கடலுக்கு பக்கத்தில் வந்துச்சு. ஃப்ளைங் ஸ்ட்ரைட் ஓவர் இட். கடலுக்கு மேலே அப்படியே பறந்துட்டு இருக்கு. ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். He saw a vast green sea beneath him with a little ridge moving over it. He turned his beak sideways and crowded amusingly. His parents and brothers and sister had landed on the green ஃப்ளோர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிம். அந்த பழைய பார்த்துட்டு அந்த கீழே அந்த இதில் இந்த கடலை வந்து அப்படியே கீழே வந்து மெதுவாக அப்படியே அவங்க பேரண்ட்ஸ் அப்படியே மெதுவாக அப்படியே லேண்ட் ஆகுறாங்க. அப்படியே தி வேர் பேக்கனிங் ஹிம் காலிங் சிலி. அப்படி என்ன பண்ணுங்க, அவங்க என்கரேஜ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படி சத்தம் போட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஈ ட்ரூப் இஸ் லேஜ் டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சி. அந்த க்ரீன் சி கடலில் வந்து அப்படி தன் காலில் வந்து இப்படி பதிய வச்சு இறங்க பார்க்குது. இஸ் லெக்ஸ் சாங்க் இன் டு இட். அப்படி கால்கள் அப்படி உள்ளே போயிடுது, தண்ணி உள்ள அப்படி போகுது. screamed with fright and attempt to rise again. மறுபடியும் இப்போ கீழே பண்ணால் அப்படியே பயந்துட்டு அப்படியே மேலே பறக்குது, மறுபடியும் கீழே பறந்துட்டு மறுபடியும் மேலே பறக்குது. fluffing his wings, but he was tired and weak with hunger and he could not rise, exhausted by the strange exercise. உடனே அதாவது இப்போ ரொம்ப மேலே கீழே பறந்து போச்சுல, அந்த ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. இஸ் அ ஃபீட் sank into the green sea and then his belly touched it and he sank no further. அதாவது தன்னுடைய கால் கீழே போயிடுச்சு, அந்த பெல்லிலாம் வந்து அந்த தண்ணியை டச் பண்ணால் அது கீழே வந்து அது போகவே இல்லை. ஏன்னா பறவையுடைய உடலில் வந்து அந்த காற்று பைகள் இருக்கனால அப்படியே மிதக்க ஆரம்பிச்சிது. அப்படியே he was floating on it and around him his family was screaming, praising him, and their beaks were offering him a scrap of dogfish. அப்போ சுற்றி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி வந்து எல்லாமே வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணிக்கிட்டு சத்தம் போட்டு ஆர்வமாக இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அப்படின்னா அந்த டாக் ஃபிஷ் வந்து அப்படி கொஞ்சமாக பிச்சை கொடுத்துருக்காங்க. he had made his first flight. இப்போ அந்த குட்டி பறவை வந்து தான் முதல்ல பறக்கிறத வந்து கற்றுக்கிடுச்சு. ஃபஸ்ட்டு அட்டம் பண்ணி தான் பறக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஓகே விவர்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிட்டு நினைக்கிறேன். இந்த கதை பிடிச்சிருந்தா இது யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நோ யுவர் இங்கிலீஷ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அடிக்கடி போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். மீண்டும் இன்னொரு காணொலியை பார்க்குற வரை இந்த விடைபெற்றுக் கொள்வது துளசிதாஸ். நன்றி.